வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட், பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி. அது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்றால், இன்று வரைக்கும் என்னுடைய ப்ரிலிமினரி இன்கொயரி மினிஸ்ட்ரியால் முடிக்கல. அந்த ரிப்போர்ட் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு கோர்ட்ஸுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட்டை போடாமல் சம்மந்தப்பட்ட தரப்புகள் வந்து இவரே எம்எஸ்எல்ஏன்னு சொல்லி கொண்டிருக்குது. என்ன டெம்பரரியாக தான் விட்ரோ பண்ணி பேரதனைக்கு அட்டாச் பண்ணியிருக்கணும். அன்டில் த இன்கொயரி ப்ராசஸ் இஸ் ஓவர் அதில் அடிச்சிருக்குது. அதை தவிர நான் வேறு ஒன்று சொல்ல விரும்பல. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தமிழன்ன்றதுக்குரிய கதை ஒன்று சொல்ல போகிறோம். வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே வி ஆர் தமிழன். என்னென்றால், இந்த சாவச்சேரி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிக்கல வந்து கிஷோர் என்ற ஒரு படியன் ஒருத்தர் இருந்தான். வடிவான கருத்த படியன். அடுத்த ஆளுக்கு சுட போறான். இப்பயே பார்த்துக்கொள்ளுங்க. கிஷோர் அண்டு அவர் வந்து முதல் நின்றது வந்து ஆனந்த சங்கரின்ற ஒரு அரசியல்வாதி. ஸோ அந்த கிஷோர்ன்றது வந்து நான் வந்து சாவச்சேரியில் வந்து இப்படி பிரச்சனை தொடங்கிக்கல. அர்ச்சுனா அப்போ நான் கிஷோர் கழிச்சிட்டு இருந்தேன். எல்லா போராட்டங்களுக்கும் முன்னுக்கு நின்றாங்க. அடிபட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெயில் எடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன் இல்லை பாசத்தில் வந்து நிற்கிறேன். அடுத்த ஆளுக்கு சொல்கிறேன். ஸோ கேளுங்க, முழுக்க அதையும் கேளுங்க. ஸோ அப்போ நான் நினச்சேன் இல்லை பாசத்தில் வந்து, அதாவது வந்து நீதிக்கு எதிராக போராட வேணும், ஹாஸ்பிட்டல் நடக்கிற அட்டூழியங்களை இவங்க போராட வேணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்களாக்கும் நினச்சேன். ஸோ அது பிறகு நான் எங்களுடைய முதலாக வந்து சாவச்சேரி நீதிமன்றத்தில் வந்து எனக்கு பெயில் தேவைப்படைக்கல. நான் எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒரு ஆளுக்கு, யாருக்கு, மயூரன் என்று சொல்கிறேன். அவர் எப்போ சூடுவேன்றது தெரியாது. கிஷோர் மயூரன் அண்ணன் தம்பி, பட் இதில் சம்மந்தம் இல்லை. மயூரன். ஸோ கிஷோர் வந்து நான் அப்போ யாருக்கு எங்கள்ட உதயா ஹோட்டல் அன்னைக்கு நான் வந்து கால் பண்ணி சொன்னேன். உதயா அண்ணன் ஞாபகம் இருக்கு. கிஷோருக்கு கால் பண்ணி சொன்னோன்னா, அல்லது உதயானை கால் பண்ணி சொன்னால், அல்லது வந்து நேசன்னைக்காக இருக்கணும். அண்ணா எனக்கு ஒரு பெயில் வேணும், 3 கேஸ் இருக்குது, 3க்கும் 3 பெயிலர்ஸ் வேணும்னு சொல்லிக்கல. அப்போ சரியன்ட்டு ஓடி வந்து பெயில் வச்சது வந்து கிஷோர். ஸோ அவனில் இருக்கிற மதிப்பெல்லாம் சரியாக கூடிட்டுது. அதை நான் சொல்லியிருந்தேன், நான் எந்த கட்சின்னு யாரையும் சொல்கிறேன். அதனால் கிஷோர் வந்து அதுக்கு பிறகு நான் மன்னருக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு வேறு பேராதனை பிரச்சனை நடந்தது. உண்மையாக சொல்லணும். அதுக்கு பிறகு கிஷோர்ன்ற கோலை ஆன்சர் பண்ணுறேன். அரவிந்த் மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறதும் இல்லை. அது வந்து மெட்ட ஃபோனில் போட்டிருக்கேன். பர்பஸாக ஆன்சர் பண்ணல. இவங்க வந்து இந்த அரசியல் கட்சியோட சார்ந்து நிற்கிறேன். அப்போ நான் கிஷோர்கிட்ட சொன்னேன், நான் நீ வந்து இந்த சித்தார்த்தனோட நிற்கிறதுண்டா அப்போ அடுத்த முறை தேர்தலில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து நீ எந்த கட்சியில் வந்து நிற்கலாடாப்பா. அப்போ ஜோதிச்சு சித்தரோட நிற்கிறியா இல்லையாண்டா. இப்போ இரவு 12 மணிக்கு எல்லாம் போய் அவன் அண்ணாக்கள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேங்க. அங்கேயெல்லாம் போய் இரவு 12 மணிக்கு போய் அவன் வீட்டை பிள்ளைகள் வந்து என்ன பார்க்க ஆசைப்படினவாண்டு 1 மணிக்கு பிள்ளைகளை எழுப்பி கொஞ்சி படம் எல்லாம் அவையெல்லாம் பாப்பி நான் நினைக்கிறேன் கிஷோர்டா அண்ணா விட்ட. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணிருந்தேன் கிஷோரோட. இன்றைக்கு வந்து ஒரு ஆள் கையை தூக்கி கொண்டு வந்த வழக்கு நடந்து கொண்டு கேட்க, ஒரு ஆள் கையை தூக்கி கொண்டு வந்து பின் அவன் நின்றுது வெள்ளையும் போட்டுக்கொண்டு வந்து நின்றுச்சு. அப்போ ஜட்ஜ் கேட்டார், 2 நிமிஷம் மட்டும் கேளுங்க வழக்கு நடக்கு. நாங்கள் இவற்றை பிணையில இருந்து விழாத்திரம் உண்டு. எனக்கு சும்மா மண்டைகளால் போயிட்டு அப்படியே துரோகம் செய்யலான்ட்டு அதுக்கு ஒரு அளவு இல்லையாடா. அப்போ நான் எங்கள் லோயர்கிட்ட சொன்னேன், ஐயோ இப்போ திடீரெண்டு வழக்கு நடந்தோன்று கேட்க எழும்பி வந்து நாங்கள் இவற்றை இதில் இருந்து விட்ரோ பண்ணுறோம்னு சொன்னால், அடுத்தது மன்னரில் நடக்கும் பரவாயில்ல, விட்ரோ பண்ணுறோம்ட்டு நான் சொல்லிக்கல. எனக்கு அது பதறி போயிட்டு. இப்போ முதலே சொல்லியிருந்தேன், நான் ஃபேஸ்புக்கில் அடித்து போட்டிருப்பேன். யாராவது எனக்கு பணம் வைக்கிறதுக்கு 3 பேர், எனக்கு அம்மா அப்பா இல்லை, சகோதரங்கள் 2 பேர் இருந்தான். ஸோ அதில் ஒரு ஆள் பணம் வச்சுட்டு அப்போ ஃபேஸ்புக்கில் அடித்து போட்டிருந்தால் எத்தனையோ 1000 பேர் வந்து பணம் வச்சிருப்பானே. அப்போ எனக்கு தெரியாது இவங்க வந்து இப்படி எழுப்பி வந்து நிற்பானே. அப்போ நான் இந்த ஜோதியில் சொன்னேன், ஜட்ஜிட்ட சொல்லுங்க, எனக்கு திடீர்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வந்து நிற்கிறேன், தாங்கள் எங்களுடைய பிணதாரி இல்லையாண்டு. ஸோ எனக்கு இன்னொரு டைம்னு சொன்னால், இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு வந்து 25ஆம் தேதி மன்னார் கோர்ட்ஸ் 26ஆம் தேதி வந்து பணம் வந்திருக்கு. அது என்னென்றால், அது சரியான கவலை என்னென்றால், நாங்கள் ஏதாவது ஒரு பிளானோட தான் ஒருத்தனோட போய் ஒட்டி நிற்கிறோம். அர்ச்சுனான்னு சொல்லி தம்பிராசா, அப்புறம் அர்ச்சுனாண்டு கிஷோர், அதுக்கப்புறம் அர்ச்சுனா டாக்டர் அஜித் ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் எந்த பேரை பாய்ச்சி கணக்கு காசு வேண்டியிருந்தேன். அந்த கிஷோருக்கும் அஜித்துக்கும் காசு கொடுத்தார்கள், என்னடா கொடுக்க சொல்லி, டாக்டர் கொடுக்க சொல்லி, டாக்டர்கிட்ட வழக்குகள் அது என்று சொல்லி கணக்கு உழைச்சிட்டான். சொந்தக்கார தான் கொடுத்துருப்பினான். என்னோட
கேட்கவும் இல்லை, நான் வேண்டவும் இல்லை. ஆனால் எனக்கு இடையக்கல்ல 2-3 கோல் வந்தது. கிஷோருக்கு காசு கொடுத்துருக்கிறோம், அஜித்திட்ட காசு கொடுத்துருக்கிறோம், வேண்டினீங்களான்ட்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லை வேண்டியில் வச்சிருக்காங்க போட படியல் தேவைப்பட்டா அவங்க எடுக்கட்டுமாட்டேன், பிரச்சனை இல்லை. இல்லை நான் கிஷோரோட கதைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன தேவையாக இருந்தேன்னு சொன்னால், அர்ச்சுனான்ற ஒரு ஆள் வந்து தங்களோட பிஸ்னஸுக்கு, அதாவது வந்து தங்களுடைய அரசியலுக்கு தேவைப்பட்டது. அது அங்கஜனாக இருக்கலாம், டக்ளஸ் தேவானதாவாக இருக்கலாம், அல்லது வந்து கிஷோராக இருக்கலாம், சிறிதரனாக இருக்கலாம். எல்லாருக்குமே அர்ச்சுனான்ற ஒரு பேசும் பொருள் வந்து என்னத்துக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் தங்களுடைய அரசியலுக்கு தேவைப்பட்டது. உங்களோட அரசியல் சித்து விளையாட்டுகளுக்காண்டி ஒரு சாதாரணமான மருத்துவனை கொண்டு வந்து, ஒரு மருத்துவ நிர்வாகியை கொண்டு வந்து இப்போ நடு ரோட்டில் விட்டு கடைசியாக கோர்ட்ஸுக்கும் நான் போய் நிற்கல, கோர்ட்ஸில் எழுப்பி திடீர்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டு புனேல இருந்து வாபஸ் பண்ணுறோம்னு சொல்லி. ஸோ நான் அங்கேருந்து இப்போ புனே கொண்டு வரது. ஸோ அதிலேருந்து ஃபேஸ்புக்கில் லைவும் போடலாம் கோர்ட்ஸில் இருந்து எனக்கு புனே வேணுமெண்டு. ஸோ இப்போதைக்கு எனக்கு 6வது 3 பேர் நான் ஓட மாட்டேன் ஸ்ரீலங்கா விட்டு. மற்றொரு 75,000 ரூபா செலவு பண்ண தானே. அப்போ அந்த 75,000 ரூபா வந்து சிம்பிள் தச்சுமே நான் செத்தா கூட அந்த கேஸுமா போயிடும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, என்னிட கிடக்கிறது காசு எல்லாம் ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த துருவம் செய்ய எங்கடாப்பா தமிழனா இருக்கலாம். ஆனால் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால், இவனுங்களுக்காகத்தானடா நான் போராடினேன் இந்த ஹாஸ்பிட்டலில், அது நடக்குது இது நடக்குது என்று சொல்லி. இல்லை இல்லை இல்லை, இந்த மாதிரி கழுசடைகளுக்கு, அதாவது கிஷோரா இருக்கலாம், அஜித்தா இருக்கலாம், அஜித் என்ற ஒரு ஆள் இபிடிடி, கிஷோர் என்ற ஒரு ஆள் சித்தார்த்தன், அப்போ அடுத்தது தம்பிராசா, அடுத்தது லோக்கல் அரவிந்த், மது. அப்போ எனக்கு தெரியல நான் என்ன பாவம் செய்தேனாண்டு. நீங்களாவே வாரியல், அர்ச்சனா டாக்டர்ன்றியல், நீங்களாவே கத்துறியல்டாப்பா, நீங்களாவே ஜெயிலுக்குள்ள போறியல். என்னோட நின்றிருந்தா கிஷோர், அதாவது நான் இப்போ வந்து என்ன கவலைண்டா, அதை கதைக்கக்கூடாது, இந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லிடணும். சரி பரவாயில்ல, நான் கதைக்கலையா, இந்த துண்டை மட்டும் வெட்டி கொண்டு அடுத்த முறை கொடுக்குறீல்ல. நீதிமன்றத்தை பற்றி கதைக்க வந்தவர் ஜோரோனர், ஆனால் கதைக்காம விட்டார் ஜோரோனர். அப்படின்னு அவர் கதைக்க வந்ததுக்கு ஜோரோனர் ஏதாவது ரீசன் இருக்கணும். வடிவேல்ட படம் மாதிரி ஜோரோனர் இது நீதிமன்றம் நான் நினைக்கிறேன். எனக்கு நீதிமன்றத்தில் சரியான நம்பிக்கை இருக்கு. ஆனால் சரியான கவலை என்னண்டா, கவலை இல்லை, சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு ஃபுல் லாபம் இல்லை. சரி, அந்த துரோகியல்ல பாட்டியல்ல முன்னில வைத்து கொண்டிருந்தது வந்து தம்பிராசா அவர்கள் இப்போ சுதந்திரனுக்கு ஏதோ காத்தி கொண்டிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு ஆசை பொலிட்டிக்ஸ் செய்யணும். எனக்கு இன்றைக்கும் ஆசை இல்லைடா பொலிட்டிக்ஸ் செய்யணும். என்ன நான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா உங்களை மாதிரி கலுசடிகள் தான் பொலிட்டிக்ஸ் செய்யும். அதால தான் பொலிட்டிக்ஸ் செய்யறோம். இன்றைக்கு வந்து நீதிவான் சொல்லப்பட்டது ஜோரோனர் பொலிட்டிக்ஸ் செய்யறாரு ஜோரோனர். ஐயா, நான் இன்றைக்கும் வேற வைத்தியசாலையில் டெம்பரரி அட்டாச் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு நான் சாவச்சேரி எம்எஸ் 8ஆம் மாதம் 26ஆம் தேதி வீராதிரி எம்எஸ் வந்து கடிதம் அடிச்சு வந்திருக்கிறார். ஜோரோனர் இவர் பொலிட்டிக்ஸ் செய்கிறார் என்றால் அப்ப இது எந்த வகை பொலிட்டிக்ஸ் ஜோரோனர் எனக்கு விளங்கவே இல்லை. நான் என்ன பண்ண எனக்கு இந்த நீதி பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனால் நான் விமர்சனம் செய்யல, இந்த விஷயத்தை விளங்குங்கோ. மன்னார் வைத்தியசாலையில வைத்திய அத்தியட்சருக்கு சொல்லி போட்டு ஐயா ஓட்டை போய் பாக்குறேன்னு சொன்னதுக்கு ராஜகாரிய பாதாகிரியம் பிடிச்சு உள்ள ஓட்டானுகள் 5 நாள் ஜெயிலுக்கே வச்சிருந்தானுகள். இதே சாவச்சேரி நீதிமன்றத்துல நடக்கிற வழக்குல சம்பந்தப்பட்ட எதிராளி என்னுடைய ஹாஸ்பிட்டல், நான் அப்ப எம்எஸ், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம என்னோட பெர்மிஷன் எடுக்காம விடிய காலம் 8 மணிக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துல வேலை செய்து கொண்டு சாவச்சேரிக்கு வந்து சாவச்சேரியில சைக்காட்ரி பேஷண்ட் போட்ல மீட்டிங் போட்டு கத்தி குளறி அதை நான் பார்க்க போய் கஜோரோனர் எனக்கே அடிக்கணும். அது அப்ப நான் தான் சாவச்சேரி எம்எஸ் ரோனர். அப்ப அது ராஜகாரிய பாதகிரிமை இல்லை. ஏனென்றால் நாங்கள் நல்ல கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்க. நாங்கள் கேப்டன், கிரிக்கெட் டீம் கேப்டன் ஜோரோனர். அதால எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் அவ எப்படி கேட்கலாம் ஜோரோனர். இவன் நான் போட்ட வழக்குக்கு அந்த பக்கமாவே இல்லை. இதே நான் ஒரு வழக்குக்கு போகாம இருந்தா ஜோரோனர் என்ன நடந்திருக்க மாட்டால் பிடிச்சு உள்ள போட்டிருப்பினும். ஒரு நாடு மன்னார் நீதிமன்றம், இது சாவச்சேரி நீதிமன்றம். ஆனா 2 விதமான தீர்ப்பு. இங்க அடிவேண்டி நாடுக்கு வழக்கு, அங்க உள்ளுக்குள்ள போனவனுக்கு வழக்கு. ஆனா அங்க எனக்கு எதிராக ராஜகாரிய பாதாகிரிமை,
இங்கேயும் அடியும் வேண்டிட்டு எனக்கு எதிராக ராஜகாரியவாதகிரிமா. இதுதான் நீதி. இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு என்னென்றால் இந்த துண்டை மட்டும் எடுத்து கொண்டு போவான், டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவ் யுவர் ஓனர் ப்ளீஸ் ஹை கோர்ட் யுவர் ஓனர் இதை பாருங்க சொல்லிக்கொண்டே கொடுப்பானுகள். அந்த துண்டை மட்டும் 1 hour லைவை போட்டா 1 hour லைவை பாருங்கோ. அதை விட்டுட்டு அந்த ஒரு துண்டை மட்டும் எடுத்து கொண்டு போவாங்கோ. ஒரு ஆள் என்ன அச்சுறுத்தினு சொன்னா அது நான் சொல்ற விதம். ஒரு ஆளுக்கு நான் சொல்றேன், தம்பி உத்தர நிக்கா சரியா வேண்டா, அது அச்சுறுத்தல். அது யார் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு பின்னேறதுக்கு இல்லை, நீங்கள் வெளியில போங்க உங்களோட வீட்டை விட்டுன்னு சொன்னா ஸோ அதை நான் சொல்றதுக்கு இல்லை. என்ன செய்யலும் சாகரத்துக்கே துணிஞ்சு ஒருத்தனுக்கு நீதியிலையும் கொமெண்ட் பண்ணக்கூடாது. என்ன சொல்றேன், சப்ஜூடிஷரி ரூல். ரைட், அடுத்தது எங்கட செலஸ்டினை பற்றி வாரன். சம்பந்தப்பட்ட சட்டவாளருக்கு எதிராக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல போடுறோம் வழக்கு. ஏற்கனவே ரிட்டெல்லாம் எழுதிட்டோம். கோர்ட் ஆஃப் அப்பீல்ல வழக்குகள் நடக்கும் என்றால் நான் அவருடைய கிளையண்டா இருக்கையிலேயே தண்ட கிளையண்டை பற்றி தண்ட ஃபேஸ்புக்கில் எழுதினதுக்கு சம்பந்தப்பட்ட சட்டவாளருக்கு நாங்கள் வழக்குகளை போடுவோம். அவரோட கதைச்ச ரெக்கார்டிங்கள் இருக்கு, அவர் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்டுகள் இருக்கு, அவருடைய லைவ்கள் இருக்கிறது. ஸோ என்னென்றால் இங்கே எல்லாரையுமே காசால வேண்டினோம், சரிதானே. ஆனால் ராமநாதன் அர்ச்சனா வேண்டது சரியான கஷ்டம், அப்பா. ராமநாதன் அர்ச்சனா காசுக்கு வேண்டுன்றது சரியான கஷ்டம். ஏண்டா நாங்கள் ஒரு காலத்தில் 120 பஸ், 4 தியேட்டர், ராஜா மாதிரி வாழ்த்த பெரம்பரு, சரிதானே. ஸோ காசுக்கு வேண்டது சரியான கஷ்டம். காசுக்கு தான் போறேன்டா. எப்பயோ போய் பிரைவேட் செய்யறப்பா, இந்த வரைக்கும் வாழ்க்கையில பிரைவேட் செய்யற. கவலை என்னண்டா, ஒரே நாடு, வெவ்வேறு மாவட்ட நீதிமன்றம், ஒரே மாதிரியான வழக்கு, வெவ்வேறான நடவடிக்கை, ஒரே யூனிஃபார்ம் உள்ள போலீஸ். அங்க என்ன பிடிச்சு உள்ளுக்க போடுமாம், நான் சொல்லி போட்டு உள்ளுக்க போனோம். அப்புறம் இங்க சொல்லாம அடின்னு அடிச்சு நிலத்துல போட்டு அடிப்பினோம். அப்பயும் என்ன பிடிச்சுதான் உள்ளுக்க போவோமாம். அதுதான் எங்களுடைய ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் சொல்லல. ஆனா எனக்கு என்ன கவலை என்றால் துரோகியலா இருக்கலாம். அண்ணன் ஆனா நாங்க நினைக்கிறோம், நீங்க நினைக்கிறீங்க துரோகியல் படி அந்த நேரம் வெடி தானேடா. எல்லாருக்கும் இழுத்து வச்சு போஸ்ட்ல ஆட்டி போட்டு வெடி. நீ துரோகியே இல்லையான்றெல்லாம் என்கொயரி பண்ணி கொண்டிருக்கல. என்ன இப்ப அன்னையும் இல்லை, நான் கட்டி அமைச்ச கட்டமைப்பும் இல்லை. ஆளாளுக்கு விரும்பின மாதிரி செய்து கொண்டிருக்கிறாங்க. வளமையா நாங்கள் ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரி நடக்கலையே 2 தரப்பு சம்பந்தப்படுதுண்டா, அந்த 2 தரப்பையும் தூக்கி வெளியால விட்டுட்டு தான் இன்கொயரி செய்யறோம் நாங்கள். ஆனா சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையில எனக்கு எதிராக வழக்கு போட்டாங்களே, அங்கே எம்எஸ்ஆ போயிருந்தோம். அங்கே வேலையில ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்தி கடிதம் கொடுத்து தோண்டிக்கணும், சைன் பண்ணி. அப்ப நீங்க வெறுட்டி சைன் பண்ணினால் அவங்க சைன் வைப்பாங்க தானேடாப்பா. இது எந்த வகையில செல்லுபடியா எனக்கு விளங்கல. நீதியே இல்லாத நாட்டுல நீதியை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றது மட்டும் எனக்கு விளங்குது. எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஒரே நாட்டுல 2 நீதிமன்றம். ஒரு நீதிமன்றம் சொல்லுது நீங்க சொல்லி போட்டு போனா கூட நாங்க பிடிச்ச 5 நாள் ஜெயிலுக்கு போடுவோம் மாட்டேன். இன்னொரு நீதிமன்றத்துல போய் அப்ப உங்களுக்கு அடிச்சாலும் உங்களை தான் பிடிச்சு போடுவோம்ன்றது. அதுதான் எங்கண்ட சட்டத்தை விமர்சிக்கல. ஆனால் எங்கட கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஒன்று இருக்கு. அதுல எனக்கு கருத்து வெளியிற சுதந்திரம், எனக்கு எதிராக நீதியில நான் புத்தகமா எழுதி வர்றதுக்கு சுதந்திரம் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனா இதாண்டு நாங்க சுப்ரீம் கோர்ட்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்கு. எனக்கு சரியான கவலை என்னண்டா, ஒற்றுப்புள்ளையுமே செய்யாம இந்த வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கேன். எனக்கு விழுத்தி அடிக்கிறானுகள், 3 நாள் ஹாஸ்பிட்டல விட்டு ஓடுறானுகள். முதல் நாள் அக்ஷரப்பட்டு வெள்ளிக்கிழமை கால் இல்லாம ஒரு பேஷண்ட் ஒன்று வருது. அந்த பேஷண்ட நான் தான் பாக்குறேன். ஒரு எம்எஸ்ஆ இருந்து பார்க்க வேண்டிய எல்லாம் ஓடினோம். அது குற்றமில்லை யுவர் ஓனர். ஆனா இது கொலை நடந்த கோர்ட்ஸ்ல வழக்குல மன்னார் நீதிமன்றத்துல கொலை நடந்திருக்குது. என்னட்டு போய் பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட செத்தாக்கள குடும்பத்துக்கு உதவி செய்ய போனா ராஜகாரிய பாதாகிரிவன் என்ன உலகமோ தெரியல. ஆனா எனக்கு சரியான கவலை என்னண்டா, இந்த கிஷோர் மாதிரி இந்த அஜித் சொல்லி இருக்கிறார் சாவச்சியில் ஒருத்தர். எனக்கு காசு சேர்த்துட்டு நினைக்கிறேன். எனக்கு கணவர் வெளிநாட்டில் அடிச்சு கேட்டவ அஜித்திட்ட காசு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்திருக்காமியாடு 1% வரைக்குமே அவர்கிட்ட வேண்டியில்லை. அவர் தானே எல்லாம் செய்து. இதுல என்ன கவலை என்றால், நான் எனக்கு யாரையுமே தெரியா. கிஷோர் யாருன்னு தெரியா, அஜித் யாருன்னு தெரியா, தம்பிராசா யாருன்னு தெரியா, யாரையுமே தெரியாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த என்ன ஒரு பேசு பொருளாக்கி என்ன இப்ப நடு ரோட்ல விட்டுட்டு வாழ்த்துக்கள், சந்தோஷம். இந்த தமிழினத்துக்காகத்தான் இண்ட வரைக்கும் நிக்கிறதுக்கு கிடைக்காது ஓடிக்கொண்டிருக்கேன்.
செய்யலேண்டா வடிவ கொள்ளுங்கோ. நான் இப்ப எங்கண்ட இதே நாட்டுல தான் நீதிபதிக்கே நீதி இல்லைன்னு விட்டுட்டு ஓடினவ, சரிதானே? இதே நாட்டுல தான் நீதிபதிக்கே நீதி இல்ல, அரசாங்கம் விருட்டுதுன்னு சொல்லி வெளிநாட்டுல போய் நின்று ஒரு நீதிபதி அவர்கள் சொன்ன நாட்டுல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால போலீஸார்கிட்ட நான் உண்மையில சொன்னா போலீஸார் என்ன செய்ய போயினோம், என்ன யாருக்கு சப்போர்ட் பண்ண போயினோம்? இதெல்லாம் ஒரு இந்த சிஸ்டம் நினைக்கிறேன் 26ஆம் தேதி வழக்கு, 21ஆம் தேதி எல்லாம் மாறுவேன் நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் இருக்கிறனோ யார் இருக்கணும், எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது என் ரைட்ஸ். அது நீங்க நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடாது. எனக்கு நம்பிக்கை இல்லை, தட்ஸ் ஆல். எனக்கே நம்பிக்கை இல்லை. மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போனான், அங்க சொல்லி போட்டு இன்ஃபார்ம் பண்ணி போட்டு போனான். உள்ளுக்குள்ள போன எல்லாத்தையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒருத்தருடைய சண்டை பிடிக்கல. இப்ப நான் குற்றவாளி 5 நாள் ஜெயிலுக்குள்ள இருந்து வந்திருக்கேன். சட்டம் சொல்லுது 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு சுற்றவாளி தப்பிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அந்த சட்டம் எனக்கு சொல்லல, சட்டத்தை பயன்படுத்துறாங்களுக்கு சொல்லுது. மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த உலகத்திலாம் இருக்கிறோமோ இல்லையோ, இருக்கும் வரைக்கும் உண்மையா இருப்பேன். அப்போ மெடிசினை பறிச்சாங்க, அட்மினை பறிச்சாங்க, கடைசியா இருக்கிற வேலையை பறிச்சாங்க, சாப்பிட்றதுக்கு வருமானம் இல்லாம பறிச்சாங்க, குடும்பம் குட்டியோட ஒண்டா இருக்கலாம் பறிச்சாங்க. என்ன செய்யறது? கவலையா தான் இருக்கு. இதுக்குல்ல அதுக்குல்ல அதுக்குள்ள ப்ரொஃபஷனல் சரி, இதுல ஏன் கதைப்பான்? எது எப்படியோ வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்குது. இப்ப கேட்குமான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான கவலை என்னென்றால், ஹலோ, நான் கதைக்கிறது கேட்கிறதா? மியூட்டட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நோ சவுண்ட். ஹலோ, ஓம் கேக்குது, ரைட். என்னென்றால் சரியான கவலை என்னென்றால், யாருக்காண்டி நாங்கள் இதை நான் சில நேரம் யோசிக்கிறது, யாருக்காண்டி நான் இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். இன்றைக்கு விடியம் 4 மணியிலிருந்து அன்றாபுரத்திலிருந்து போய் மன்னாருக்கு போய் மன்னாரில் லோயரை கூட்டி கொண்டு திருப்பி சாவச்சேரிக்கு வந்து யாருக்காண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்? என்னத்தை எதுக்காண்டி ஓடி கொண்டிருக்கிறோம்? இது இந்த சாக்கடை, அரசியல் சாக்கடை இல்லை. நான் இன்றைக்கு போறேனோ அன்றைக்கு நீட்டான அரசியல் நடக்கும், சரிதானே? நான் இன்றைக்கு அரசியலுக்குள்ள போறேனோ அன்றைக்கு உண்மையான அரசியல் நடக்கும். ஒவ்வொருத்தண்டையும் மனசை தட்டு சொல்றேன், உண்மையான அரசியல் நடக்குமாடா. தமிழை கிடைக்க மாட்டா, கிடைக்க வேண்டும் சொல்லுவேன். கிடைக்காண்டா கிடைக்கும். இந்த வருது தீர்வு, அந்த வருது தீர்வு, இன பிரச்சனைக்கு தீர்வு ஒரு நாயும் வேண்டி தராது. சித்தார்த்தம் வேண்டி தருமோ, சுமந்திரன் வேண்டி தருமோ. இப்பவும் நீங்கள் நான் அடுத்த எலெக்ஷன்ல போய் நிக்கல, நானோ என் சார்பான ஆக்களையோ நீங்க தெரிவு செய்யலேண்டா பரவாயில்ல, நான் தோக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஒரு 30,000 ஓட்ஸ் வராது நினைக்கிறீராடா? ஆனா என்ன கவலைண்டா, கிஷோர் ரெண்டு ஒண்டா போய் சாப்பிட்டு ஒண்டா இருந்து, ஆனா இப்ப உதயாண்ணையும் நேசனம் வந்து சொல்லி போட்டு போயினா டாக்டர் நாளைக்கு நாங்கள் வந்து சைன் வைக்கிறோம்ட்டு. அது அங்க தமிழன் இருக்கிறான் விளையாதானே. இப்போ நேசனம் உதயாண்ணையும் சொல்லி போட்டு நாங்க சைன் பண்ணி வைக்கிறோம்ட்டு. துரோகியல், ஒரு துரோகத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கணும். இந்த லிஸ்ட்டை போட்டு கொண்டே போகலாம். அஜித், நான் நினைக்கிறேன் மன்னார்லையும் அஜித் தான் ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வந்தது. சொந்தக்காரர் ஆள், எங்கிட்ட சொந்தக்காரர் ஆள் தான். அவையும் இப்போ சொல்லி நாங்கள் விளத்துறோம் உண்டு. ஸோ நாங்கள் அதுக்கு ஒரு வழியையும் பார்ப்போம். தேங்க்யூ. இதுதான் வாழ்க்கைண்டா வாழ்ந்துதான் பார்ப்போம். அது அங்கதான் செய்யறாங்கன்னு பார்த்தா மினிஸ்ட்ரியில தான் ரிலிங்குவிஷ்மெண்ட்டுக்கும் அபேண்டன்மெண்ட்டுக்கும் வேர்ட் பிளே என்று சொல்லி ஃபெயில் போடுறான்னு பார்த்தா இங்க சொந்தமான தமிழனையும் வந்து நிற்கிறான். கோர்ட்ஸ்ல திரும்பி பார்த்தா பின்னால் நினைக்கிறான். வெள்ளை சொல்லைமா உடுப்பு போட்டோம், ஆள் கருப்பு உடுப்பு போட்டோம் நிற்கிறான். ஜொரோனர், நாங்கள் இந்தியில இருந்து இதை விட்ரோ பண்றோம் ஜொரோனர். கவலையா இருந்தது. என்ன பாவம் செய்யணும்டாப்பா உங்களோட சேர்ந்து கதைக்கிறதுக்கும். இட்ஸ் ஓகே. எனிவே, அடுத்த தவணைக்கு யாராவது 3 பேர் தேவைப்படும். எனக்கு எந்த ஒருத்தரும் இல்லை.
இருக்கிறாக்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம அங்கே பார்க்க புனை வைக்கிறதுக்கு அதில் 2வது அண்ணா 3வது அண்ணா வர சொல்லி கொண்டு தானும் புனையை வெட்டுவேன். அப்போ மூத்த அண்ணா சொன்னார் இல்லை நான் வைக்கிறேன்ட்டு. ஸோ குடும்பமும் அப்படி இருக்கிற நாடும் அப்படி இருக்கிற வீடும் அப்படி தனியாக ஓடிக்கொண்டிருக்கேன். பார்ப்போம். தேங்க்யூ. அதுக்குள்ள என்ன கவலைன்னா அந்த மற்ற பக்கத்து லோயர் சொல்கிறார் ஜொரோனர் அவருக்கு புனை வச்சாக்களே வந்து நிற்கணும் தாங்கள் புனை இல்லையண்டா ஜோதிச்சு கொள்ளுங்க ஜொரோனர் சனம் இவருக்கு திரும்பிட்டு. ஐயோ ஜொரோனர் இவர் சித்தார்த்தன் ஆள் ஜொரோனர் நான் இப்போ தனி அரசியல் கட்சியில் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிக்க ஜொரோனர் அதால சித்தார்த்தன் ஆள் மாட்டேன்னு சொல்றார். அதுல என்ன ஐயா பிரச்சனை இருக்கு. இந்த மற்ற 2 பேரும் வந்து டக்ளஸ் ஆக்கள். இப்போ டக்ளஸ் ஆக்கள் எனக்கு சைமப்பினம் நினைக்கிறீங்களே துரோயியல் என்ன ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் சித்தார்த்தன் ஸ்ரீதரன் சுமந்திரன் என்ற ஒவ்வொரு பேர் எல்லார பேரையும் வடிவா கிளியரா உரிச்சு வச்சிருக்கேன். அப்போ என்னை உங்களை பொறுத்தது தேங்க்யூ. 26ஆம் தேதி சாவச்சேரில் வழக்கு, 25ஆம் தேதி மன்னார்ல வழக்கு. சந்திப்போம். தேங்க்யூ. அது வரைக்கும் உயிரோடு இருந்தால் சந்திப்போம். இது இப்ப யோசிக்கிறேன் தூக்கு போட்டு சித்திரம் உண்டு இப்படியான நாயலோட எல்லாம் ஒண்டா இருந்ததுக்கும் ஒண்டா சாப்பிட்டதுக்கும் ஒரு கோப்பையில இப்ப யோசிக்கிறேன் தூக்கு போட்டு சித்திரம் போட்டு அட சாப்பாடு ஜோரோனர் தூக்கு போட்டு சாப்பிட்றோன்னு சொன்ன அடுத்த ஒரு வீடியோட போய் நிப்பானு. அதனால சாமாடன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ குட் லக்.